A journey through nature, exploring an exotic beauty of mighty mountains from Udumalai Pit to Kandalur Forest. Adventurous Jeep Safari, site of dolmen or portal tomb of prehistoric period at Koil Kadavu. Scenic beauty of Mannavin Chola Forest. நம்ம பின்னாடி பார்க்கறதா ஆசியாவிலேயே மிக முக்கியமான சோலைக்காடான மன்னவன் சோலையுடைய மிச்ச பகுதி. அதோடைய கண்டினியூஷன் வரக்கூடிய ஒரு பகுதிங்க. இங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் மாதிரி மரங்கள் தனித்தனியா தெரியும். இதுதான் அந்த சோலைக்காடுகள். அதாவது ஆண்டு முழுவதும் மழை பெய்கிற அந்த மழை இருக்கு இல்லையா, ஒரு முறை மழை பெஞ்சதுன்னா அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வெளியே வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கும். அந்த சோலைக்காடுகள் முழுவதும் தான் ஆண்டு முழுவதும் தண்ணீர் நமக்கு தரப்படுகிறது. இப்போ இந்த சோலைக்காடுகள் எல்லாமே அழிவோட விளிம்புக்கு போயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அந்நிய மரங்கள் தான். இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூர் பகுதியில் இருக்கிற அந்த மன்னவன் சோலை தான் காவிரிக்கு அதிகப்படியான தண்ணீரை கொடுப்பது. நீங்க ஈரோட்டில் காவிரியை பார்க்கறதுக்கோ திருச்சியில காவிரியை பார்க்கறதுக்கோ வித்தியாசம் நிறைய இருக்கும். திருச்சியில அவ்வளோ அகண்ட காவிரியா போயிட்டு இருக்கும். அதற்கு காரணம் அமராவதி என்ற ஒரு நதி கரூர்ல போய் காவிரியில கலந்த பிறகுதான் காவிரி இன்னும் பெருசாகி கல்லணையில இருந்து பிரிஞ்சு கிட்டத்தட்ட தஞ்சை பகுதிகள் எல்லாமே நெற்களஞ்சமே மாத்திருக்கும். அவ்வளவு தண்ணியை கொடுக்கக்கூடிய அந்த அமராவதிக்கான தண்ணீர் எல்லாமே இந்த மன்னவன் சோலான்றக்கூடிய இந்த சோலைக்காடுகளை மையப்படுத்தி தான் இருக்குங்க. ஆனா இப்போ இந்த மன்னவன் சோலா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைய நிலவரப்படி இந்த அமராவதி ஆறு என்பது இன்னைக்கு உடம்புலப்பேட்டையை கூட தாண்ட மாட்டேங்குதுங்க. அந்த அளவில் தான் தண்ணி போயிட்டு இருக்குங்க. அதற்கு காரணம் இந்த பகுதிகளில் பெருமளவான மலைகள் மொட்டையடிக்கப்பட்டு ரிசார்ட்களாக கட்டப்பட்டுள்ளது. இன்னொன்று சுற்றுலான்ற பேர்ல ஒரு பக்கம் சீரழிக்கிறாங்க. இன்னொன்று இந்த அந்நிய மரங்கள். இது எல்லாமே இன்னைக்கு இந்த பகுதியை ரொம்பவே மாற்றி வச்சிருக்கு. அக்ஸிலியம் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களுடைய இந்த கலப்பயணம் திரு ஆற்றல் பிரவீன்குமார் அவருடைய உதவியினாலும் சதாசிவம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதனாலும் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இங்க நாங்க சுற்றுலா தலம்னு நினைச்சு வந்தோம். காடறிதல்னு சார் சொன்னாங்க, ஆனா சுற்றுலா தலம்னு நினைச்சு வந்தோம். இங்க வந்த பிறகுதான் எங்க எல்லாரையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களா மாற்றி இருக்காங்க. ஸோ இங்க இந்த மாதிரி இந்த காடு அழியக்கூடிய நிலையில இருக்கு. இதை நம்ம மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. தமிழ்ல தான் இந்த வனத்தை பாலைவனம் சோலைவனம் இதெல்லாம் படிச்சிருக்கேன். இப்போதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சாதான் நான் போய் என் ஸ்டூடெண்ட்டை இதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம வரோம் ஈவன் நாங்கள் இங்கே வரும்போது நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், பிளாஸ்டிக் கீழே போடுறதோ ஆர் அன்னோயிங்லி வாட் எவர் வி டூ, அது நேச்சரை பாதிக்குது. நேச்சர் இதுல இருக்கிற எல்லாமே இட் இஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட் அண்ட் திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ விலங்குகள் ஆகட்டும், நம்ம போடுற பிளாஸ்டிக்கோ ஒரு கிளாஸ் தூள் தூக்கி போடுறதோ இங்க இருக்க விலங்குகளுக்கும் அது எப்படி பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வி காட் டு நோ. ஐ மீன் வேலூர் மாவட்டம் அக்ஸிலியம் கல்லூரியை சேர்ந்த நாட்டு நல பணித்திட்ட ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் நாங்கள். ஸோ இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய என்எஸ்எஸ் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தோஸ் கேம்ப்ஸ் were entirely for the social service for the people. So what we did till now is service for the people. This is the first time we come to know that the service for the people is not enough. We have to serve our nature also. ஆதி காலத்திலே இயற்கை சார்ந்து தான் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா நாகரீக முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல இயற்கையை அழிச்சிட்டு
நம்ம வந்து உண்மையாலுமே அந்த முன்னேற்றங்கிறது வந்து இயற்கையோடு சார்ந்து நம்ம வாழறது தான் உண்மையான முன்னேற்றம். ஆனால் நம்ம வந்து நாகரீகம் ரொம்ப மாடர்ன் லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை சேவ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்களுக்குள்ளே போயிட்டு இயற்கையை நம்ம வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு பயம் வருது. மருதம் நெய்தல் பாலை அப்போ அது நானே தெரியாமல் புத்தகத்திலே படிச்சுன்னு இருக்கோம், அதை பற்றி தெரிஞ்சுன்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கு தெரியல. பணம் சேர்த்து வைக்கணும், படிக்கணும், அவன் அறிவாளியாக்கணும்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து நம்ம நேசிக்க தெரியல. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இயற்கையை நேசிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்ச இயற்கையை மீட்டெடுக்கணும். பாளையத்தில் வந்து நாங்கள் ஒரு 7 பேராசிரியர்கள் அக்ஸிலியம் கல்லூரியிலிருந்து குறிப்பாக என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ல இருந்து கலந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நாங்கள் இது வரைக்கும் நிறைய கலை பயணங்கள் போயிருக்கிறோம், நிறைய தூய்மைப்படுத்துகிற பயணங்கள் போயிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தூய்மைப்படுத்துகிற பயணம்னா இதுதான் நம் தேசத்தை தூய்மைப்படுத்துகிற பயணமா நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற சோலை வனங்கள்லாம் காமிச்சு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதையெல்லாம் காமிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு பாருங்க. அது உள்ளபடியே இட்ஸ் எ வெரி பிக் டிஸ்டர்பன்ஸ். அதை தடுப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கலாம். எங்கள் மாணவிகள் வந்து கொஞ்சம் விதைப்பந்துகள் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே வந்து எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில இருந்து சேகரித்த விதைப்பந்துகள். அதை தினேஷ் சரவணன் அப்படின்ற ஒரு ஆர்வலர் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வந்து எங்க மொத்த மாணவர்களும் ஒரு 5 லட்சம் விதைப்பந்துகள் செய்து வேலூர் மாவட்டம் முழுக்க அதை தூவினோம். அதுல இருந்து கொஞ்சம் விதைப்பந்துகளை ஒரு 1000 வாக்குல ஒரு விதைப்பந்துகளை இங்க கொண்டு வந்திருக்கோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாம இங்கேயும் அந்த விதைப்பந்துகளை எல்லார் மூலியமாவும் தூவி இந்த நிகழ்ச்சியை இன்னும் வந்து விதைக்கிற நிகழ்ச்சியாக மாற்றணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்வம். Seed balls were distributed and thrown in the mountains to make green more green. Camping at the forest is a thrilling experience. Experience sharing, self-introduction, interaction, book reviews broaden the eco-understanding and brought the fellow travelers together. Variety of flowers, apples, oranges, all at one place is an amazing sight. No doubt that Kandalur is known as a Kashmir of Kerala. Visit to the world famous Marayur Jaggery factory. Marayur Jaggery is the sweetest and has a dark and dense caramel texture. Authenticated with GI mark.
divine ecstasy of nature. Kacharu waterfalls. Hundred feet watchtower at Chinnaru Forest. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்படியே அந்த சைடு பாருங்க, ஒரு பசுமையான ஒரு லைன் மாதிரி தெரியுதுங்களா, ஒரு கோடு மாதிரி அப்படி நீட்டா தெரியுதுங்களா, இதுதான் சின்னாருங்க. அப்படியே அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மருத மரங்கள் முழுவதும் அவ்வளோ பசுமையா இருக்கு. ஆற்றுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, ஆற்றுக்கு இந்த பக்கம் கேரளா, நம்ம பார்டர்ல இருக்கும் சரிங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அக்காமலை புல்மேடுங்க. நம்ம நேற்று நம்ம மறையூர்ல இருந்து காமிச்சா இல்லைங்களா, இது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி தான். அந்த பகுதியில் தான் அந்த சின்னாருடைய இந்த சோலைக்காடுகள் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேகங்களை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு சொட்டு சொட்டா ஒரு வருஷம் முழுக்க அந்த தண்ணியை உள்வாங்கி பொறுமையாக கொடுக்கும். அங்கேருந்து அந்த சின்னாரை அப்படியே உருவாகி இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே போய் அமராவதியை கரூர்ல காவிரியில் கலக்குங்க. ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இருக்கும். இது யானையுடைய வழித்தடமும் வாழிடமும் கூட. இது வாழிடம் அப்படின்னா இங்கே இருக்கும், வழித்தடம்னா கடந்து போகுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. ஸோ யானைகள் இப்படி தான் இறங்கி இப்படி போகுங்க. ஸோ எப்பவுமே இங்கே கூட்டம் கூட்டமாகவே யானைகள் இருக்குங்க. ஸோ இதுதான் சின்னாருடைய மிக முக்கியமான இடங்க. முக்கியமாக இங்கே வந்து யானைகள் இருக்குது, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது, மலைப்பாம்புகள், அதே மாதிரி நட்சத்திர ஆமைகள். நீங்கள் போகிற வழியில கூட எங்கேயாச்சும் நட்சத்திர ஆமைகள் பார்க்க வாய்ப்பு இருக்கும். இந்தியாவிலேயே எங்கே வந்து நட்சத்திர ஆமையை வந்து பிடிச்சாலும் இங்கே கொண்டு வந்து தான் விடுவாங்க. இது வந்து அதுக்கான ஒரு வாழிடம். வர வழியில் நிறைய கள்ளிச்செடிகள் பார்த்துருப்பீங்க, அதோடைய பழங்களை அது சாப்பிடும். அதுக்கான உணவு, நட்சத்திர ஆமைகளுக்கான உணவு, அந்த உணவு இங்கே தான் இருக்குங்க சரிங்களா. 106 அடி உயரத்தில் இருக்குங்க இந்த டவர். ஸோ 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு கொடைக்கானலுக்கு பேக் சைடில் இருக்கும் நம்ம இப்போ. Serene and enchanting beauty of Chinnar Forest. Nature's symphony, Chinnar River. வந்து டொமஸ்டிக்கா மாறிடுச்சு. இது இன்னும் வயலாக இருக்கு, இங்கே இன்னும் வாழும். இப்போ ரெண்டாவது இந்த சின்ன அக்காமலை என்கிற ஒரு பகுதியில் இருந்து உற்பத்தியாகி காயம்படாமல், யாருடைய காயம்படாமல் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு நன்னீர். இது வந்து நேராக அமராவதிக்கு தான் போகுது. இதில் நிறைய மீன்கள் இருக்குது, மரபு சார்ந்த மீன்கள் இருக்குது. தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்குது. காரணம் இது பல்வேறு சோலைக்காடுகளின் வேர்களோடு ஊடாடி வருவதால் இதில் வந்து நல்ல மூலிகையான ஒரு குணமும் நல்ல மனமும் இருக்குது. இந்த இடத்துல உட்கார்றதுக்கே நல்ல மனம் இருக்கிறதுக்கு காரணம் தண்ணீர் தான். இப்போ அங்கே நம்ம போகத்தான் போகிறோம். Forest is a real natural retreat that regenerate your mind and body. வந்திருக்கிற நாம் இந்த காட்டினுடைய ஒரு சின்ன துளியை தான் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். காடு என்பது ஒரு பரந்த விஷயம். அதை தொடர்ந்து கற்றுக்கொள்வது என்பது நிறைய பயணங்களால் கற்றுக்கொள்வோம். அதனால்தான் நாங்கள் காடுறுதல் பயணவழி கற்றல் என்று மிக சுருக்கமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது எங்களோடு பயணித்து இந்த காட்டை பற்றியும் இயற்கையை பற்றியும் தெரிந்து கொள்வதோடு நாம் வாழுகிற பகுதியிலும் நாம் இருக்கிற பகுதியிலும் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என சொல்லி ஆதினி என்கிற ஒரு ஆதிக்கிழவியை பார்க்க நாம் எல்லோரும் போவோம். அவள் நம் வருகைக்காக வெகுநேரம் காத்திருக்கிறாள். அப்படியான ஒரு கிழவியை வெகுநேரம் காத்திருக்க வைப்பது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது. சீக்கிரமாக வாங்கள், அவளை சந்தித்து விட்டு நாம் உள்ள குளிக்கலாம். Mesmerizing touch of the 1000 years oldest tree.
The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep.